சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தை வளாகங்களில் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளங்களின் கழிவுகள் முழுவதும் சாலை ஓரம் போடப்பட்டுள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி இணைப்பில் இணைக்கிறார். லட்சுமணன் பழனி, வணக்கம். கோயம்பேடு காய்கறி சந்தையின் அருகே மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களின் கழிவுகள் சாலை ஓரம் கொட்டப்பட்டிருக்கு. இதனால் அங்கு வரும் மக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு பெரும் இன்னல்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதனை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்படுகிறதா? அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் என்ன தெரிவிக்கிறார்கள், பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள், இவற்றை விவரங்கள் என்ன சொல்லுங்க. சென்னை புறநகர் பகுதிகளில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக மழைநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் பணிகளானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தை வளாகங்களில் பார்த்தோம் என்றால் கடந்த 1 மாதங்களாக இந்த மழைநீர் வடிகால் பணி ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகளுக்காக தோண்டப்பட்டுள்ள பள்ளங்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுவதுமே முறையான அப்புறப்படுத்தாமல் கழிவுகள் சாலையோரம் பகுதிகளில் போடப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் வியாபாரிகள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வந்துள்ளனர். இது குறித்து இந்த வியாபாரிகள் நம்மிடம் பேசலாம். இந்த கழிவுகள் இப்படி போடுறதுனால என்னென்ன பாதிப்பு ஏற்படுது நினைக்கிறீங்க வியாபாரிகளுக்கு பொறுத்தவரையும்? குளத்தூர்லேருந்து வரேன். குளத்தூரில் கடை வச்சுருக்கேன். நான் உள்ளே 5 மணிக்கு வந்தேன். இப்போ மணி 7:30 மணி தான் வெளியில் வரேன். அவ்வளோ டிராஃபிக் உள்ள இந்த ஒரு வழி தான் இருக்குது. அந்த இலை போகிற இடத்துல அந்த கேட்டையை மூடிட்டாங்க, இந்த பக்கம் ஒரு கேட்டையை மூடிட்டாங்க. அதனால் நாங்கள் உள்ளே போய்ட்டு வெளியே வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. அதனால் இது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணால் நல்லாயிருக்கும். சிஎம் அமைச்சரை இது கண்காணிக்க முடியாது. இங்கே உள்ள அதிகாரி தான் கண்காணித்து சீக்கிரமாக முடிக்கணும். ஆமை வேகத்தில் வேலை நடக்குது. எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த கருவேப்பிலை வியாபாரி மல்லிகை வியாபாரம் லைனில் வச்சுக்கிறாங்களே, எங்களால் உள்ளே போய்ட்டு வெளியே வர முடியல. அது அதிகாரி தான் அங்கே பார்த்து கண்காணிக்கணும், கண்காணித்து இது பண்ணணும். நீங்கள் சிஎம் தொகுதி, எங்கள் தொகுதி குளத்தூர் தொகுதி நல்லா சூப்பராக வச்சுருக்காரு. அதேமாதிரி இங்கேயும் வைக்கணும். சிஎம்மையும் தலையிடணும். சிஎம் அப்போ போய் பார்க்க முடியாது. சிஎம் அதிகாரிகளுக்கு கட்டளை இடணும் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு சிறு வியாபாரம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இந்த கழிவுகள் அப்படி சாலையெல்லாம் போட்டிருக்கனால என்னென்ன உடல்நலக்குறைவு ஏற்படும் நினைக்கிறீங்க? ஆமாம், ஃபுல்லாக சும்மல் இது நாற்றம் அடிக்குது. எல்லாம் அந்த சாக்கடை நாற்றம் எல்லாமே கழிவு. இந்த காய்கறிகள் அழுகிற காய்கறிகள் அழுறது கிடையாது. இப்போ தொடர்ந்து எந்த நாள் பிரச்சனை இருக்குன்றதுனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எத்தனை நாளாக இந்த பணிகள் நடைபெற்றிருக்கு நீங்கள் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா? 20 நாளாக நடக்குது சார். 20 நாள் நடக்குது. நாங்களும் சொல்லிட்டோம், யாரும் கேட்கல, அதிகாரிகள் யாரும் கண்காணிக்கல. இப்போ ஒரு பக்கம் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் கழிவுநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலுமே முறையாக அந்த கழிவுகளை அப்புறப்படுத்தணும். ஏன் அப்புறப்படுத்த நினைக்கிறீங்க சிஎம் நிர்வாகம் சார்பில்? இதில் அது அதிகாரி தான் பார்க்கணும், நமக்கு அதை பற்றி தெரியாது. அதிகாரி தான் கண்காணிக்கணும். இப்போ நீங்கள் வியாபாரியாக எதனா கோரிக்கை வச்சுருக்கீங்களா இதெல்லாம் சரி பண்ணணும் சொல்லி? நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது? நாங்கள் வியாபாரிகள் பேசிக்க முடியும். இப்போ இந்தமாரி போட்டிருக்காங்க, இந்தமாரி அங்கே அடைச்சிருக்கேன் இப்படி சொல்லி நாங்கள் தான் பேசிக்க முடியும். வேறு யார்கிட்ட போய் நாங்கள் சொல்கிறது? அந்தளவுக்குலாம் எங்களுக்கு அதிகாரி யாரும் தெரியாது இல்லையா? இங்குள்ள சிஎம்டி தான் பார்க்கணும். சாதாரண நாட்களில் இவ்வளோ கழிவுகள் தேங்குதுன்னா இந்த மழைக்காலங்கள்லாம் அதிகமான பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க? வியாபாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் இதனால்? கண்டிப்பாக வியாபாரம் ரொம்ப பாதிக்கிறோம். நாங்கள்லாம் மேடுக்கு விளம் தெரியாது, வண்டி சாஞ்சிரும், காய்கறி மூட்டை விழுந்துடும், ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போது இந்த பக்கம் ஒரு வழி தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போது இந்த வாகனங்கள்லாம் வர சொல்ல, இந்த பைக்கை ஸ்கூட்டிலாம் வர சொல்ல கண்டிப்பாக ஸ்கிட்டாகி கீழே வேண்டிய சுச்சுவேஷன் வரும். இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு போகிறீங்க சென்னையில் பொறுத்தவரை? நீங்கள் என்ன பண்ணுறது? ஒரு வழி எங்களுக்கு இதான் பொழப்பு. இதான் நாங்கள் இதான் பண்ண முடியும், வரணும் பண்ண முடியும். எங்களுக்கு இதான் வாழ்வாதாரம். நாங்கள் கடை சின்ன கடை வச்சுருக்கோம். ஓகே, உங்கள் தகவலுக்கு நன்றிண்ணே. குறிப்பாக இந்த வியாபாரிகளின் கருத்தாக என்னவென்று பார்த்தால் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் வேலை பொறுத்தவரையுமே ஆமாய் வேகத்தில் நடைபெற்று வருகிறது. உடனடியாக சிஎம்டி நிர்வாகம் இதனை கருத்தில் கொண்டு இந்த கழிவுகளை முழுவதுமே அப்புறப்படுத்த வேண்டும். இதனால் வியாபாரம் பாதித்திருப்பதாக வியாபாரிகள் ஒரு கருத்தாக முயற்சினர். இது மட்டுமல்லாமல் இந்த பணிகளை விரைந்து முடித்து இந்த கழிவுகளை முழுவதும் அப்புறப்படுத்த வேண்டும் என இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் பொதுமக்கள் கோரிக்கையாகவும் இருக்கிறது. மாவட்டம் கோயம்பேடு காய்கறி சந்தை வளாக பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களிலிருந்து எடுக்கப்பட்ட கழிவுகளால் அங்கிருக்கு வரக்கூடிய வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி இருப்பதாக கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். அதனைத் தொடர்ந்து காட்சிகளையும் விவரங்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி லட்சுமணன்.